சாந்தி 20/9/2025 பாபாவின் முரளியின் சுலோகம். விகாரங்களின் அடிப்படையில் உள்ள இந்த விதமான சுபாவம், சம்ஸ்காரம், கர்மங்களை அர்ப்பணிப்பதே உங்களை அர்ப்பணிப்பதாகும். அர்ப்பணிப்பு என்ற இந்த வார்த்தை உலகத்தில் பல வடிவங்களிலே பயன்படுத்தப்படுகின்றது. ஆனால் சரியான முறையிலே நாம் அதனால் ஏற்படுகின்ற நன்மைகளை ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது ஒருவர் தன்னுடைய ஆத்மாவிலே மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற பொழுதுதான் அவருடைய சந்தோஷமோ, அமைதியோ, திருப்தியோ இருக்க முடியும். அவ்வளவு அதிகமாக அமைதி, சந்தோஷத்துக்கும் திருப்திக்குமான வழிமுறைகளை கடைப்பிடிக்கின்றாரோ அவ்வளவுக்குத்தான் அவருடைய பிராமண வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியும். அவை விகாரத்தின் அடிப்படையிலே பழைய சம்ஸ்காரம் என்று சொல்லப்படுகின்ற விடயங்களுடைய எந்த சுவடாவது ஒருவருக்கிடையில் இருந்தால் அவராலே திருப்தியாகவோ சந்தோஷமாகவோ இருக்க முடியாது. அதனால் இந்த உலகத்தில் இந்த அர்ப்பணிப்பு அந்த வார்த்தைக்கு கேட்கல நிறைய பேர் பயப்படுறாங்க. ஆனால் காரணம் என்னென்னா அது பௌதீகமான விடயம் என்று நினைக்கினோம். சிலர் உடல் ரீதியாக விடுபட்டு ஒளி உலக விடயங்கள் அல்லது உறவினர் நண்பர் விடுபட்டு இருந்தாலும் அவங்களுடைய புத்தி அல்லது மனசு எப்பயுமே பற்றில் எண்ணங்கள் மூலமாகவோ அல்லது ஈர்ப்பான எண்ணங்கள் மூலமாகவோ அல்லது பேராசையாலோ, உணவிலேயோ அல்லது உடல்களிலேயோ, ஆடைகளிலேயோ அல்லது அணிகலன்களிலேயோ இப்படியெல்லாம் ஈர்க்கப்படும் பொழுது அவராலே கடவுளுடைய நினைவிலே, பாபாவுடைய நினைவிலே சரியான முறையில் இருக்க முடியாது. அது நினைவு செய்வதற்கு ஒரு தடையாக அமைந்துவிடும். இதை ஞாபகார்த்தமாக தான் இந்த நிறைய விடயங்களில் வெற்றி அடையணுமெண்டா லௌகீகத்தில் கூட யாகம் வளர்க்குறாங்க. யாகம் வளர்த்து அதில் ஆகுதிகளை எல்லாம் போடுறார்கள். ஆகுதிகள் போடும் பொழுது அதாவது எள்ளு, பார்லி இப்படியெல்லாம் ஆகுதிகளை போட்டு அந்த யாகத்தை தொடர்ந்து எரிக்க வேணும் என்பதை நினைக்கிறாங்களாவே. பாபாவுடைய யஜ்யம் என்று சொல்லப்படுகின்ற அவருடைய இந்த நிலையமும் தொடர்ந்து நடப்பது பிராமணர்களுடைய இந்த அர்ப்பணிப்பின் சக்தியால் தான். அர்ப்பணிப்பு என்பது பழைய சுபாவம், சம்ஸ்காரம் எவ்வளோ தூரம் ஒருவர் விடுகிறாரோ அவ்வளோ தூரம் தான் இந்த யாகத்தின் தொடர்ந்து நடக்க முடியும் என்ற தூய்மை சக்தி தான் அதனுடைய அடிப்படையாக இருக்கிறது. இந்த தூய்மை சக்தியை கொண்டிருப்பதற்கு நிச்சயமாக இந்த விடயங்கள் எங்களுக்கு தேவை. யாரை முழுமையாக சுபாவம், சம்ஸ்காரத்திலிருந்து பழைய சுபாவம் அல்லது விகாரங்களின் சுபாவம், சம்ஸ்காரத்திலிருந்து விடுபடுறாரோ அவருடைய செயல்களும் புண்ணியமானதாகவும் ஆக்கபூர்வமானதாகவும் மற்றவர்களுக்கு நன்மை பயப்பதாகவும் இருக்கும். மற்றது நாங்கள் பொதுவாகவே லௌகீக உலகத்திலே ஆக்கள் எந்த பணி என்றாலும் கடவுளுடைய பேரால் சொல்லி அர்ப்பணிப்பாங்க. பணம், பொருட்கள், செயல்களுக்காக கடவுளுடைய பேரால் அர்ப்பணிப்பாங்க. இவை நான் செய்யலை, அனைத்துமே என்ன செய்திருந்தாலும் அதனுடைய விளைவு இதுவாக இருந்தாலும் அது எல்லாமே பாபாவுக்கு தான் சமர்ப்பணம் என்று சொல்லி செய்யும் பொழுது அதனுடைய நன்மையோ தீமையோ விளைவு அது நல்லதாக இருந்தால் என்ன, அதனுடைய ஆசீர்வாதமோ அதனுடைய பலனோ அது செய்தவருக்கு கிடைக்கும். இல்லையா அதில் தீமைகள் ஏற்படும் பொழுது அல்லது தவறான எண்ணங்கள் வரும் பொழுது, வீணான விளைவுகள் வரும் பொழுது அதனுடைய பாதிப்பும் அவருக்கு ஏற்படுகின்றது. அதனால தான் எப்பொழுதுமே எங்களுடைய சுபாவம், சம்ஸ்காரம் எதுவாக இருந்தாலும் நாங்கள் அதனை கடவுளுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். இயல்பாக செயல்பாடுகளையும் அர்ப்பணிக்க வேண்டும். மற்றது மேலும் இந்த முரளியில் பாபா சொல்லியிருக்கிறாரு, உங்களை சக்திசாலியாக்கினா தான் நீங்கள் இறுதி பரீட்சையில் சித்தி அடைவீங்க. சக்திசாலி ஆகிறதுக்கு பயிற்சி
எங்களுடைய ஆத்ம பயிற்சி எங்களுக்கு தேவைப்படுகின்றது. சரீரத்துக்கு பயிற்சி செய்வது போல அந்த ஆத்மாவுக்கு ஆன்மீக அபியாசம் தேவை. இப்போ இன்னும் குழப்பமான சூழ்நிலை இருந்தாலும் சத்தத்துக்கு அப்பாலே போகிற பயிற்சி நீங்கள் கொண்டிருக்கணும்னு சொன்னார். அவை இப்போ நாங்கள் ஒரு சில நிமிஷம் என்னுடைய ஆழமான ஆத்ம உணர்வு நிலையில் என்னை நான் ஒரு முகப்படுத்தி பார்க்கிறேன். நான் ஒரு பிரகாசமான ஒளிப்புள்ளியாக என்னுடைய நெற்றியின் பூர்வ மத்தியில் அமர்ந்திருக்கிறேன். இந்த உணர்வு என் மேலே நோக்கி நான் சொல்கிறேன். இப்பொழுது என்னை நான் பரந்தாமத்திலே பரமாத்மாவுக்கு அருகிலே நான் பார்க்குறேன். பிரகாசமான ஒளிப்புள்ளியை என்ன பார்க்குறேன். லேசான உணர்வு எனக்கு ஏற்படுது. அப்படியே நான் என்னுடைய அடுத்த பிறவியில் புதிய இடத்துல நிறைய அழகான உலகத்தில் தங்க மாளிகைகள் எல்லாம் இருக்கிற இடத்துல தேவ வடிவத்தில் புதிய உடைகள், நவீனமான ஆபரணங்கள், அணிகலன்கள் எல்லாம் கொண்ட அழகான உடையில் பார்க்குறேன். சக்கரம் சுழன்று ஆலயத்தில் வழிபடப்படுகின்ற நிலையில் என்னை நான் இதுக்கு முன்னால் நிறைய பக்தர்கள் இருக்குன்னு பார்க்குறேன். இப்படியே இந்த நிலையில் இருந்து மீண்டும் சங்கமயுகத்தில் பரமாத்மாவுக்கு முன்னாலே மதுவனத்தில் பார்க்குறேன். வைர மண்டபத்தில் அமர்ந்திருக்கிறேன். அவருடைய மகா வாக்கியங்களை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அதற்கப்பாலே இப்பொழுது நான் ஒரு தேவதை சரீரம், ஒளி உட்புகக்கூடிய ஒரு ஆடை அணிந்தவாறு உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பிரம்ம பாபாவோட சேர்ந்து நன்மை செய்தவன். பிறந்த நிலையில் நான் மீண்டும் பரந்தாமத்துக்கு பறந்து போகிறேன். இந்த மாதிரியான அபியாசத்தை அடிக்கடி மனத்தாளத்துக்கு ஒருக்காவலாம் செய்வனும். மீண்டும் நான் ஒரு சரீரி ஆத்மா இந்த சரீரமற்ற நிலையில் இருக்கிறேன் என்று சொல்லி என்னை பார்க்க வேண்டும். தேவதை நிலையில் பார்க்க வேண்டும். இப்படி பார்க்குறதன் மூலம்தான் இயல்பாக எனக்கு லேசத்தன்மை வரும். சக்திசாலியாக என்னுடைய மனதினாலே கொண்டு வர முடியும். இப்போ இந்த பயிற்சி எனக்கு உதவி செய்யும். ஏனென்றால் இந்த வாழ்க்கை ரொம்ப பெருமதி வாய்ந்தது. ஆசிரியர் எங்களுக்கு இந்த வீட்டு வேலையை கொடுத்துருக்கிறார். ஆகவே நாங்கள் இதில் மரியாதை கொடுத்து அதை நாங்கள் பயிற்சி செய்யணும். இப்படி செய்கிறதன் மூலம்தான் எங்களால் சீர்திருத்தி கொள்ள முடியும். எங்களால் நல்ல நடத்தையும் கொண்டிருக்க முடியும். தெய்வீக குணங்களை கொண்டிருக்கணும். மேலும் இதை இரவில் அட்டவணை வச்சு நான் சோதித்தும் பார்க்க வேணும். அப்படி பார்க்கிறதன் மூலம் நான் நல்ல ஒரு சுகாதாரியாக என்னாலே ஆக முடியும். ஓம் சாந்தி.